வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். டெல்லியை தொடர்ந்து சென்னையிலையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய தலைமையில் சென்னையிலையும் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய வீடியோஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதில் இப்போ பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டம் எதனை நோக்கி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நீட் எதிர்ப்பு. ஓகேவா, அங்கே டெல்லியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டம் ஃபேர் நீட் அப்படின்றத நோக்கி நடக்குது. நீட் வேணும், அதில் குளறுபடிகள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்றத நோக்கியும், அப்புறம் அங்கே நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிஞ்சதுக்கு மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு அவர் பதவி விலகணும் அப்படின்றத நோக்கி தான் அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இங்கே நடக்கக்கூடிய போராட்டம் நீட்டுக்கு எதிரான போராட்டமாக நடந்துட்டு இருக்குது. ஆனால் நீட்டுக்கு எதிரான போராட்டம் அப்படின்றதுல தொடங்கின அந்த போராட்டம் இப்போ வழி மாறி சென்னையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகன் படத்திற்கு எதிரான போராட்டம் அப்படின்ற மாதிரி சில அரசியல் கட்சிகள் அதை மாற்றி கொண்டுட்டு போறாங்க அப்படின்றது தெரிய வருது. அது சார்பாக இருக்கக்கூடிய பல வீடியோக்களையும் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இப்போ இவங்க வைக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போராட்டம் நடக்குது இல்லையா நீட்டுக்கு எதிராக, அந்த போராட்டத்தை திசை திருப்புறதுக்காக தான் திடீர்னு ஜனநாயகன் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஜனநாயகன் படம் எவ்வளோ தடைகளை மீறி இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்றத ஆரம்ப கட்டத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம, அதுக்கப்புறம் அது கோர்ட்டு வரைக்கும் போய் திரும்ப சென்சாருக்கே போயிட்டு திரும்ப சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குற குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் ஒரு சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்படின்னு படத்தை தள்ளி போட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆகி டிவிகேவினுடைய அரசு தமிழகத்தில் மலர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்தாங்க. அதுவும் வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் தான் வழங்கப்பட்டிருக்கு. குழந்தைகள்லாம் வந்துட்டு 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது, வன்முறை காட்சிகள் சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற போர்வையில் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து இப்போ தான் ஒரு வழியாக ஜூலை 23 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்க. இந்த கலவரம் அப்படின்றது எப்போ நடந்தது? 2 நாட்களாக இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடியது. இப்போ இதை இந்த மாதிரி மாத்திட்டு போறாங்க. ஜனநாயகன் அப்படின்ற படத்தை இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை திசை திருப்புறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அங்க பேசிட்டு இருக்காங்க. இதுல நீங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும், இதை இப்ப எப்படி கொண்டுட்டு போறாங்கன்னா டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க. டிஎம்கே சென்னையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டெல்லியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு கனிமொழி அவர்கள் நேர்லேயே போயிட்டு கலந்துக்கிட்டாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேவை சேர்ந்த டாக்டர் எழிலன் இருக்கிறார் இல்லையா, அவர் போயிட்டு நேரடியாக கலந்துக்கிறாரு. அதை தாண்டி முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒருத்தரா அறிக்கை அப்படின்னு வெளியிட்டு சென்னையில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கும் ஃபுல் சப்போர்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் இதுல சிஜேபி கட்சியினர் மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்து போராட்டம் நடத்தக்கூடியது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு மாணவர்கள் சப்போர்ட் அப்படின்றத கொடுக்கணும். ஆனா அந்த போராட்டம் கரெக்டா அதை நோக்கி போயிட்டு இருந்தது அப்படின்னா அது சரியா இருக்கும். ஆனால் அங்கே பேசுகிற சிஜேபி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க. அவங்களே அங்கே பேசக்கூடிய விஷயங்கள் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி கருத்துக்களை பேசுகிறாங்க எடுத்து வச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை விமர்சிச்சும் எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க கையில் பதாகைகள் ஏந்திருக்கிறாங்க இல்லையா, அதில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகன் வேண்டாம் ஜனநாயகம் வேணும் அப்படின்னு சொல்லி பதாகைகளை கையில் ஏந்திட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பதாகைகள் கையில் ஏந்திருக்கணும், நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிஜேபியை எதிர்த்து பேசுகிற மாதிரி தான் அவங்க கையில் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் இருக்கணும். ஆனால் ஜனநாயகன் வேண்டாம் ஜனநாயகம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த படத்தை நோக்கி நடத்துகிறாங்கன்னா அப்போ இது எதுக்கான போராட்டம் அப்படின்ற ஒரு கேள்வியும் சந்தேகமும் அந்த இடத்துல வருது இல்லையா. நீட் தேர்வை எதிர்க்கிறதுக்கான போராட்டத்துக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்கே ஜென்சிகிட் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இந்த போராட்டம் இப்போ எங்கே நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தான் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து இங்கே அறவழியில் போராட்டம் நீங்கள் நடத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் வந்துட்டு அந்த போராட்டம் அப்படின்றத நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க யாரை நோக்கி இருக்கணும், பிஜேபியை நோக்கி இருக்கணும். பிஜேபி தான், மத்திய அரசு தான் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்கள நோக்கி தான் இவங்க வந்துட்டு கோஷங்களை எடுத்து வைக்கணும், நீட்டை வந்துட்டு ரத்து பண்ணணும் அப்படின்றத நோக்கி தான் அந்த கோஷங்களே எடுத்து வைக்கணும். இப்போ நீட் தேர்வை பற்றியும் பேசுகிறாங்க கொஞ்சம், ஆனால் நிறைய எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை
நோக்கி பேசுறாங்க, இந்த குறிப்பா ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப இங்க போராட்டத்து களத்துல கூடியிருக்கக்கூடிய மாணவர்களும் கூடியிருக்கிறாங்க, சிஜேபி பார்ட்டி அவங்க தான் வந்துட்டு கூடியிருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல வருது. இதுல டிஎம்கேவை சார்ந்தவர்களும் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு மைக்கு பிடிச்சு பேசுறாங்க. அவங்க பேசக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு பாருங்க. நீங்களே கண்ணை மூடிக்கிட்டு டிஎம்கே காரங்க தான்ப்பா போய் பேசுறாங்க, அவங்க முன்னெடுத்ததா தான், அவங்க தூண்டி விட்டதா தான் இருக்கும் இது அப்படின்றது உங்களுக்கே அப்பட்டம்பா தெரியும். என்ன தெரியுமா பேசுறாங்க? சட்டசபையில தான் வாயை மூடிட்டு இருக்கிறாரு, இங்கேயாவது வந்து வாயை திறந்து பேசுங்க. நீங்க வந்துட்டு கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டதெல்லாம் போதும், இங்கெல்லாம் வந்து கொத்து பரோட்டாலாம் உங்களால போட முடியாது, வேணா கொத்து பரோட்டா போட்டு எடுத்துட்டு வாங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்க பேச்சுவார்த்தைகள் நடக்குது. நீட் எதிர்ப்பு தானப்பா நடக்குது, அதுக்கான போராட்டம் தானே. அப்ப இந்த மாதிரியான பேச்செல்லாம் ஏன் அங்கனுக்குள்ள வருது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த பேச்சுவார்த்தைகளை வச்சே உங்களுக்கு யார் அங்க போய் பேசியிருப்பா அப்படின்றது நல்லாவே தெரியும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நீட்டை பொறுத்தளவு என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேத்துக்கு கூட ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாரு. நீட் வந்துட்டு அறவே வேணாம், அதை பேன் பண்ணணும் அப்படின்ற நிலைப்பாடு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. மாறுதலா வேற நிலைப்பாடு இருந்தா நீங்க முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி இந்த போராட்டத்தை திசை திருப்புறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம நேத்தைக்கே அறிக்கையில தெளிவா சொல்லியிருந்தாரு. என்னன்னா, டெல்லியில மாணவர்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவு அப்படின்றத கொடுக்க முடியாது, ஆனா அவங்க மேல நடத்தக்கூடிய வன்முறை தடியடி அப்படின்றதுக்கு கண்டனத்தை வலுவா தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா டெல்லியில மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் ஃபேர் நீட், குலபெறுபடி இல்லாம நீட் நடக்கணும் அப்படின்றதுதான். ஆனா நம்ம தமிழகத்தினுடைய நிலைப்பாடு நீட்டை வந்துட்டு பேன் பண்ணணும் அப்படின்றதுனாலதான். ஸோ அதனாலதான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவங்களுக்கு ஆதரவு அப்படின்றத கொடுக்காம அவங்களுடைய போராட்டம், அவங்களுடைய நிலைப்பாடுல அவங்க போராட்டத்தை நடத்துறாங்க. மாணவர்கள் மேல வன்முறை கூடாது, அவங்க மேல தடியடி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டனங்கள் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாரு. இதுல என்னன்னா, கிளியரா தமிழக வெற்றி கழகம் இருக்கிறாங்க. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நீட்டை வந்துட்டு பேன் பண்ணணும், தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை அப்ப அதுதான். ஸோ அதை செயல்படுத்துறது நோக்கி எப்படி நகரணுமோ அந்த வழியில தான் அவர் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும். இப்போ மாநில பட்டியலுக்கு நம்மளுடைய கல்வி மாறிடுச்சு அப்படின்னா கல்வி சார்ந்த அனைத்து சட்டங்களையும் அதிகாரத்தை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் மாநில அரசுக்கே வந்துடும். அப்படி மாநில அரசுக்கு வரும்போது நீட்டை நாம தாராளமா பேன் பண்ணலாம், மத்திய அரசினுடைய அனுமதி தேவை கிடையாது. ஸோ அப்போ தமிழ்நாட்டினுடைய கல்வியை மாநில பட்டியலுக்குள்ள கொண்டு வந்துருங்க அப்படின்ற கோரிக்கைகளை தான் பிஜேபியை நோக்கி, மத்திய அரசை நோக்கி அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நோக்கின செயல்பாடுகளை தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்காரு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த நிலைப்பாடு தான் நேற்று ஒரு அறிக்கையாவுமே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் விட்டிருந்தாரு. அப்ப இவ்வளவு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அங்க மாணவர்கள் மேல நடத்தின வன்முறை தடியடிக்கும் கண்டனத்தை வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. இவ்வளவும் செயல்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு இப்ப யாரை நோக்கி போராட்டத்தை முன்னெடுக்கணும், யாரை நோக்கி கோஷங்களை வைக்கணும்? இங்க சென்னையில போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடியவர்கள் பிஜேபியை நோக்கி தான், மத்திய அரசை நோக்கி தான் அவங்க வந்துட்டு கோஷங்களை வைக்கணும். அப்போ மாறா இங்க விஜய் அவர்களை நோக்கியும் அவருடைய படம் ரிலீஸ் ஆகிற ஜனநாயகனை நோக்கியும் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ இது யாருடைய தூண்டுதல்னால இந்த கோஷங்கள் அங்க பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. லிட்டரலா நீங்களே போயிட்டு அந்த வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதில் ஜனநாயகன் படத்தையும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பையும் வந்துட்டு கடிச்சு வச்சிருப்பாங்க, அடிக்க தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெயின்சி டிஎம்கேன்னு சுத்திட்டு இருந்தாங்களே அவங்க எல்லாரும் அதுல வந்துட்டு இருப்பாங்க. நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அப்படி ஒருவேளை நீங்க பிஜேபியை நோக்கி கோஷங்களை வைக்கல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நோக்கி நீங்க கோஷங்களை வைக்க போறீங்க அப்படின்னா அப்ப நீங்க யாரை நோக்கி வைக்கணும், யாரை நோக்கி கேள்வி கேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அவங்களுடைய ஆட்சி தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தூக்கி வீசிட்டு தான் இப்போ நம்மளுடைய டிவிக்கு அரசாங்கத்தை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த 5 வருடம் ஆட்சி செய்த டிஎம்கே நீட்டுக்காக என்ன பண்ணீங்க அப்படின்னு அவங்கள நோக்கி தான் நீங்க கேள்விகள் எடுத்து வைக்கணும். இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், முக ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், கனிமொழி அவர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் KN நேரு அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருமே அந்த கடந்த 5 வருடத்துல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட போய் பேசின ஒரு விஷயம், எதை கேட்டு ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா, நீட் தேர்வை நாங்க ரத்து பண்றோம், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே நீட்டை துரத்தி அடிச்சிருவோம், அந்த ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை தான் கூவி ஓட்டை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாரு. வீடியோவும் இங்க வந்து நாங்க பிளே பண்றோம் பாருங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, சரியா 7 மாசம் தான்
7 மாசத்துக்குள்ள இந்த நீட்டை வந்துட்டு நாங்க ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? அந்த 7 மாசமும் கடந்து அவங்களுடைய 5 வருட ஆட்சியையும் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் அவங்க நீட்டை ரத்து பண்றதுக்கு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. அப்போ நீங்க வந்து கோஷங்களையும் கேள்விகளையும் யாரை நோக்கி எடுத்து வைக்கணும்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி, கடந்த டிஎம்கே ஆட்சியை நோக்கி எடுத்து வைக்கணும். கனிமொழி அவர்கள் அறிக்கை விடுறாங்க, டெல்லியில நேரடியா போறாங்களே, அவங்கள பார்த்து தமிழ்நாட்டுல போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கேள்வி எடுத்து வைக்கணும். உங்களுடைய கட்சி, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் 7 மாசத்துக்குள்ள நீட்டை வந்துட்டு ஒழிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களே, ஏன் அதை பண்ணல அப்படின்னு அவங்கள நோக்கி நீங்க கோஷங்கள் எடுத்து வைக்கணும். ஆட்சி அமைத்து வெறும் 80 நாட்கள் ஆகுது. அந்த 80 நாட்களுக்குள்ளேயும் நீட்டை ஒழிக்கிறதுக்கு என்ன செயல்பாடுகள் இருக்குன்னு அந்த செயல்பாடுகளை நோக்கி கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுக்கான வேலைப்பாடுகளை நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இறங்கி மத்திய அரசு கிட்ட அதுக்கான கோரிக்கைகளை எடுத்து வச்சு அந்த வழியை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அவரை போய் நீங்க கேள்வி கேட்கறது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த நீட் தேர்வு அப்படின்றத யாரு முதல்ல கொண்டு வந்தாங்க, யாரு அமல்படுத்தினாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்காக தான் இந்த செய்தி சொல்லப்படுது. சரியா பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரசினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருந்த டைம்ல 2010 தான் இந்த நீட் தேர்வு அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வரலாம் மருத்துவ படிப்புல. இதன் மூலியமா தனியார் கல்லூரிகள்ல, மருத்துவ கல்லூரிகள்ல அதிகமான ஃபீஸ் வந்துட்டு வசூலிக்கிறாங்க. அதை ஸ்டாப் பண்றதுக்கு இது ஒரு வழிவகையா இருக்கும் அப்படின்னு நிறைய அனலைஸ் பண்ணி இந்த நீட் தேர்வை வந்துட்டு கொண்டு வரலான்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2012 காங்கிரஸ் அரசு தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நீட் தேர்வை அதிகாரப்பூர்வமா நாடு முழுவதுமே அமல்படுத்தினாங்க. அமல்படுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்பினுச்சு. எங்க இருந்துன்னா, குறிப்பா தமிழகத்துல இருந்தும், தமிழகத்துல இருக்கக்கூடிய மருத்துவ கவுன்சில்ல இருந்தும் எதிர்ப்புகள் அப்படின்றது தொடங்கி சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நிறைய கருத்துக்கள் தமிழகத்திலேருந்து எடுத்து வைக்கப்பட்டுச்சு. ஏழை எளிய மக்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும், உரிமைகளை பறிக்கிற விதமா இருக்கும், அதனால இது வேண்டாம், நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி பல்வேறு கோரிக்கைகளையும் வாதங்களையும் நீதிமன்றத்தில் எடுத்து வச்சாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நீட்டை வந்துட்டு நாங்கள் பேன் பண்ணுறோம், தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க. 2013 அந்த ஆர்டர் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது நீட்டு வந்து வேணாம், தடை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சுன்னா, சில வருடங்கள் ஓடுனுச்சு. சரியா 2016 வருஷத்துல பிஜேபியினுடைய ஆட்சி வந்தது. 2016 பிஜேபி ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய பழைய பெஞ்ச் இந்த ஆர்டரை வந்துட்டு எடுக்கிறாங்க. நீட்டை வந்துட்டு பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஆர்டர் எடுத்து திரும்ப விசாரிச்சு நீங்க வந்துட்டு நீட் தேர்வை அமல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை, அப்படின்ற ஒரு ஆர்டரை வந்துட்டு கொடுத்துட்றாங்க. இதை கொண்டு வந்தது, பேசி இது பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா, அமல்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்தா பிஜேபி. ஸோ 2017 நாடு முழுவதும் நீட் தேர்வு அப்படின்றது அமல்படுத்தப்படுது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் தான் இதை முதல்ல கொண்டு வராங்க. இந்த நீட் தேர்வு அப்படின்றத அவங்க தான் அமல்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தடை விதிச்சு ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிஜேபி அதை மீண்டும் அமல்படுத்துறாங்க சுப்ரீம் கோர்ட் மூலமா. இப்போ வரைக்கும் நீட் தேர்வு அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? இதுல ஏடிஎம்கே பீரியட்ல அம்மா இருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்திலையும் தமிழகத்துல இருந்து கடுமையான எதிர்ப்புகள் அப்படின்றது எழுந்தது. டிஎம்கே பீரியட்லையும் நீட்டுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட எதிர்ப்புகளை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். 7 மாசத்துக்குள்ள இந்த நீட்டை ஒழித்து கட்டுறோம் அப்படின்னு பொய் புரட்டுகள் உருட்டுகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு டிஎம்கே இப்போ ஆட்சி அமைச்சு 80 நாட்கள் ஆகி, அந்த 80 நாட்களுக்குள்ளேயும் வலுவான கோரிக்கைகளை மத்திய அரசு நோக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய டிவிகேவை பார்த்து இந்த கேள்விகளை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது மாணவர்களே, இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய மாணவர்களோட கவனத்துக்கு தான் இது சொல்றேன். இப்போ சென்னையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்றது சரியா இருக்குது. அதாவது நீட்டை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு நீட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதற்கு மாணவர்கள் சப்போர்ட் கொடுக்கலாம். ஓகேவா? ஆனா அந்த போராட்டம் டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி டிஎம்கே காரங்க மாத்திரத்துக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு தான் இங்க, கருத்து தான் இங்க எடுத்து வைக்கப்படுது. ஸோ அதனால இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா,
சிஜேபி அப்படின்ற கட்சி டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு வங்கதேச ஜமாத் ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன் வங்கதேச ஜமாத் சிஜேபி பார்ட்டிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி வருது. அமெரிக்கா ஒரு 4 நாளைகளுக்கு முன்னாடியே அவங்களுடைய குடிமக்களை டெல்லிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்றாங்க. 4-5 நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய கலவரம் முன்னாடியே அமெரிக்காவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால அதை பத்தி கூட நம்ம டீட்டெயிலா இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல பார்த்த வீடியோல பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ மாணவர்களாகிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லாவே தெரியும் எது நடக்குது, எப்படி எதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அலசி ஆராய்ந்து உங்களுடைய முடிவு என்ன, உங்களுடைய சப்போர்ட் என்ன அப்படின்றத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அப்படின்றதான், பார்த்து முடிவெடுங்க அப்படின்றதான் இங்கே வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேவினுடைய விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள், இவர் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை எலும்பு உடைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் லிட்ரலாக பொது மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு பொதுமக்களுக்கு முன்னாடி ஒரு கொலை மிரட்டல் விடுத்துட்டு போனார். இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறாரு, பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு, 15 நாட்கள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அவர் கூட நேற்றுக்கு தூத்துக்குடி நீதிமன்றத்தில் போயிட்டு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருந்தாரு. அந்த மனுவை எடுத்து விசாரித்த நீதிபதி, இல்லை உங்களுக்கு ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது, 15 நாட்கள் நீங்கள் சிறை காவலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கு ஜூலை 23ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்கிறாரு. மார்க்கண்டேயன் அவர்களுடைய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் மார்க்கண்டேயன் அவர்களை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவர் 15 நாட்கள் சிறை காவலில் வைக்கணும் அப்படின்னு போட்ட ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுங்க, அவருக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்ற மாதிரி மார்க்கண்டேயன் அவர்களுடைய தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்துல வாதங்கள் எடுத்து வைக்கிறாரு. இதை பார்த்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி ஜாமீன் வேணும்னு சொல்லி சில வாதங்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்க விளக்கம் கொடுக்கணும். இவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறாங்க, முன்னறிவிப்பு இல்லாம அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய தரப்பு வாதம் என்ன, உங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுங்க அப்படின்னு காவல்துறை தரப்பு கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு காவல்துறையினர் எங்களுக்கு ஒரு சில தினங்கள் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை பார்த்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஓகே அவகாசத்தை எடுத்துக்கோங்க, உரிய விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான செய்தியும் இருக்குது. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படின்னு டிஎம்கே பீரியட்ல காலை உணவு திட்டத்துக்கு பெயரிடப்பட்டுச்சு. முதலமைச்சர் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டம் அப்படின்ற போர்வையில் இருந்தது. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டம் அப்படின்ற மாதிரி அந்த போர்வையில் அந்த திட்டம் மாறலாம். ஸோ காமனா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படின்ற மாதிரி அதுக்கு பெயரிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரா, அப்போ என்ன பண்ணாருன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு டிஎம்கே பீரியட்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி 8ஆம் வகுப்பு வரைக்கும் இப்போ நம்மளுடைய டிவிக்கு அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை வந்துட்டு கொஞ்சம் மேம்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இதுல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படின்னு டிஎம்கே பீரியட்ல பேர் வைக்கப்பட்டிருந்ததை மாத்தி பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு பெயரை அந்த திட்டத்துக்கு வச்சிருக்கிறாரு. இதை பார்த்த டிஎம்கே காரங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களால பேரை மட்டும்தான் மாற்ற முடியும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க, ஏன் பேரை மாத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட கல்விக்கு எந்த அளவுக்கு ஒரு பங்காற்றி இருக்கிறாரு நம்மளுடைய காமராஜர் அவர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு சிறப்பான பெயரை தான் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. இனிமேலும் அதாவது பல வருடங்களுக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தான் தமிழகத்தை ஆட்சி செய்வார் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வந்தாலும் ஒரு காலத்தில் வேற ஏதோ ஒரு கட்சி வந்துட்டு ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த பெயரை யாராலையுமே மாற்ற முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்றத. ஸோ அப்போ மாற்றும் போது அவரை விட நல்லவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட இருந்து கொஸ்டின் வரும். ஸோ ஒரு சிறப்பான பெயரை தான் தேர்ந்தெடுத்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அதாவது அதே திட்டம் தான் தொடர்றீங்க, பெயரை மாத்துறதுல என்ன அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கான பதில் தான் இது. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதே சொல்லிட்டாரு, நல்ல திட்டங்கள் இதற்கு முன்னாடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருந்தா அதை நாங்கள் அப்படியே தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதே போல தான் அம்மா உணவகமும்
ஒரு சிறந்த திட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை புதுப்பிச்சு மேம்படுத்தி என்னென்ன பண்ணணுமோ அந்த திட்டத்தை அப்படியே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலை உணவு திட்டம் அப்படின்றது இதுவும் ஒரு சிறந்த திட்டம். அதை எப்படி மேம்படுத்த முடியும், தரமான உணவு எப்படி கொடுக்க முடியும், 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்ததை 8ஆம் வகுப்பு வரைக்கும் இப்போ உயர்த்தி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல திட்டங்களை தொடர்வேன்னு சொன்னாரு. அதனாலதான் நல்ல திட்டங்களை தொடர்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்றது மட்டும்தான் அதுக்கான பதிலாக இருக்கும். ஸோ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படின்றத பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு மாத்தினது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்குது. ஸோ மக்கள் உங்களுடைய பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்க காரக்கோட்டை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த தொகுதி எல்லாமே அறந்தாங்கி தொகுதியில தான் வரும். அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ யார் அப்படின்றது தெரியும். டிவிகேவை சார்ந்த பர்வேஸ் அவர்கள் தான் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறாரு. இப்போ அந்த புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய காரக்கோட்டை அப்படின்ற கிராமத்துல இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல வருடங்களா அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன கோரிக்கை தெரியுமா? அவங்க சமுதாயத்துல இறந்து போனவர்களுடைய உடலை புதைக்கிறதுக்கு ஒரு சுடுகாடு கிடையாது, மயானம் கிடையாது, எங்களுக்கு அந்த இடவசதியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட பல வருடங்களா கோரிக்கைகள் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமையே இருந்தது. அப்போ அவங்க சமுதாயத்துல இறந்து போனவங்களுடைய உடல்களை எங்க தெரியுமா போயிட்டு புதைச்சிட்டு இருந்தாங்க? ஓடக்கூடிய வாய்க்கால் இருக்கும் இல்லையா, அதுல தோண்டி உடல்களை புதைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க இவ்வளவு நாட்களா. அதுக்கப்புறம் இப்போ எம்எல்ஏ பர்வேஸ் அவர்கள் டிவிகே ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் எம்எல்ஏ பர்வேஸ் அவர்கள் கிட்ட இந்த கோரிக்கையை போய் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு இடத்தை இப்போ ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. பல வருடங்களா அந்த சமுதாய மக்கள் வைத்த கோரிக்கை அப்படின்றது இப்போ நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ கடந்த ஆட்சியில இந்த வசதிகளை கூட ஏற்படுத்தி கொடுக்காம அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதெல்லாம் பல இடங்கள்ல மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நான் முதல்ல சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னப்போ டிஎம்கே காரங்களுக்கு அவ்வளோ கோபம் வந்தது. என்னப்பா தமிழ்நாடு என்னென்னமோ உயர்ந்து போயிட்டு இருக்குது, இவர் இப்போ அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டாங்க இல்லையா. இது எல்லாம் தான் அடிப்படை வசதிகள். இதெல்லாம் கூட கடந்த ஆட்சியில செய்து கொடுக்கல அப்படின்றது தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அன்னைக்கு பிரச்சாரத்துல எடுத்து வச்சாரு. இப்போ டிவிக்கு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு தேவையான இந்த அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்து கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றதான் மாற்றம். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் தமிழகத்துல மாணவர்களை போராட விட மாட்டேங்கிறாங்க? அறவழியில தானே போராடுறாங்க, ஏன் போராட விட மாட்டாங்க? போராடுறவங்களை கைது பண்றாங்க. ஏன் விஜய் அவர்களுடைய காவலர்கள் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசுறாங்க. அதாவது என்னன்னா, நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் இதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, சாலை அப்படின்றது போராட்டத்திற்கான இடம் கிடையாது. நீங்க போராட்டத்திற்கு அனுமதி பெற்று அனுமதி கொடுத்த இடங்கள்ல தாராளமா அறவழியில போராட்டங்களை மேற்கொள்ளுங்க, அதுக்கான உரிமைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ போராட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு பெர்மிஷன் கொடுத்த இடத்துல போராட்டங்களை மேற்கொள்ளலாம். சாலையில அமர்ந்து போராட்டங்களை மேற்கொள்ளும் போது பொதுமக்களுக்கு இடையூறு வருது, சாலை மறியல் ஏற்படுது. அப்ப சாலையில அமர்ந்து போராட்டத்தை நடத்தும் போது காவலர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய வேலையை செய்வாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போடல, அந்த இடத்துல இருந்து அவங்கள அப்புறப்படுத்தணும். அதனால அவங்களை அங்கே இருந்து இழுத்துட்டு போய் பஸ்ல ஏற்றி வேற இடத்துல இறக்கி விடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தாதீங்க, சாலை போராட்டத்திற்கான இடம் கிடையாது, உரிய இடத்துல போராட்டத்தை நடத்துங்க அப்படின்றத அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்தே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். இந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.